லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்ன பண்றா பாரு. ஏய், என்ன பண்ற நீ? எனக்கு வர கோவத்துக்கு இவளை இந்த இடத்துல கொன்னு போட்டுருவேன். பிரீத்தி, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். ஏண்டி, ஆஃப்டர் ஆல் வேலைக்காரி நீ, உனக்கு கோடீஸ்வரி வாழ்க்கை கேக்குதா? சென்னையில இருந்தவன இந்த ஊர் வரைக்கும் வர வச்சிருக்கேன்னா நீ எவ்வளவு பெரிய ஆளு. சஞ்சய் எனக்கு மட்டும்தான் சொந்தம். எங்களுக்கு நடுவுல யாரு வந்தாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன். என்னடி, சஞ்சய கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறியா? அவனை லவ் பண்றேன்னு சொல்ல போறியா? சொல்லடி. பிரீத்தி, என்ன நடந்துச்சுன்னு தெரியாம ஏன் இப்படி பிஹேவ் பண்ற? என்ன நடந்தது சஞ்சய்? நீ அவளை லவ் பண்றேன்னு சொல்ல போறியா? ஆண்டி நீ ரொம்ப நல்லவன், சொல் பேச்சு மீறாதவன் சொன்னாங்க. அந்த நம்பிக்கையை அழிச்சிட்டேன்னு சொல்ல போறியா? நீ இவளை பார்க்க தானே இவ்வளவு தூரம் வந்த. இல்லாத பரிகாரத்தெல்லாம் என்ன தனியா செய்ய சொல்லிட்டு இவ கூட சேர்ந்து திருவிழா நடத்திருக்கல்ல. பிரீத்தி, கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் தான் நான் உன்னை கூட்டிட்டு இந்த கோயிலுக்கு வந்தேன். இங்க வாணி இருக்கிறது எனக்கு சுத்தமா தெரியவே தெரியாது. பிரீத்தி, உன்ன மாதிரி நானும் தனியா தான் பரிகாரம் பண்ணிட்டு இருந்தேன். ஊர் திருவிழால வேற சில பிரச்சனை, பல பேர் உயிர் போற விஷயம். அதனாலதான் நான் முன்ன வந்து ஹெல்ப் பண்ணேன். அத வாணி கூட சேர்ந்து செய்யற மாதிரி ஆயிடுச்சு. எங்களால இந்த திருவிழா பிரச்சனை இல்லாம முடிஞ்சிச்சு. அதுக்கு அவங்க எங்களுக்கு மரியாதை கொடுத்தாங்க, அவ்வளவுதான். மத்தபடி நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல. இதை என்ன நம்ப சொல்றியா? கோவில் முன்னாடி நின்னுக்கிட்டு நான் போய் சொல்வேனா? ப்ளீஸ் பிரீத்தி, என்ன நம்ப. நான் அம்மாவுக்கு கொடுத்த சத்தியத்தை எப்பவுமே மீற மாட்டேன். அவங்க சொல்ற பொண்ணதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். கேட்டுச்சா? சஞ்சய்க்கும் எனக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது. இவன் தான் என் புருஷன், அதை யாராலையும் மாத்த முடியாது. வீணா எங்க வாழ்க்கையில குறுக்க வராது. டைம் ஆச்சு, அம்மா கால் பண்ணிட்டு இருக்காங்க. வா கிளம்புவோம். நீ இந்த ஊர்லயே செட்டில் ஆயிடு. தப்பி தவறி கூட சென்னை பக்கம் வந்துடாத. திரும்ப என்கிட்ட சிக்குன சின்ன பின்னம் ஆயிடுவேன். வெளியே வாங்க. என்னாச்சு? எதுக்கு எல்லாரும் வழி மறிக்கிறீங்க? ஏன்பா தம்பி, எங்கப்பா அந்த புள்ள கூட வந்துச்சு? அது கீழே இறங்க சொல்லு. உள்ளதான் இருக்கா? அது கீழே இறங்க சொல்லு. வெளியே வாமா. என்ன பிரச்சனை உங்களுக்கு? எதுக்கு வழியை மறிக்கிறீங்க? என்ன பிரச்சனையா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த ஊரே சாமியா நினைக்கிற எங்க வீட்டு பிள்ளைய கை நீட்டி அடிச்சுட்டு உன் பாட்டுக்கு நீ போய்கிட்டே இருப்ப? சஞ்சய், யார் இந்த காட்டு மிராண்டிங்க? ஏய், யார பார்த்து காட்டு மிராண்டின்னு சொல்ற? அவ்வளவு திமிரா உனக்கு? ஊரை தாண்ட மாட்ட பாத்துக்க. தம்பி, யார் இந்த புள்ள? இவ்வளவு திமிரா பேசுது? கொஞ்சம் கூட காமன் சென்ஸ் இல்லாம வழியை மறிச்சிட்டு நின்னா அப்படிதான் பேசுவேன். பிரீத்தி, ப்ளீஸ். என் தாத்தாவுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். கொஞ்சம் அமைதியா இருக்கியா? யார அவனா இருக்கட்டும் சஞ்சய். அவர் எதுக்கு இந்த வாணிக்கு சப்போர்ட் பண்றாரு? அவ இந்த ஊர் பொண்ணு, அவளுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவாரு. தம்பி, என்னையா இதெல்லாம்? சார் ஒரு நிமிஷம் வாங்க. சார், அவ பேரு பிரீத்தி. என் அம்மாவுக்கு வேண்டப்பட்ட பொண்ணு. என் பிசினஸ் பார்ட்னரா இருக்கா சார். இருக்கட்டும் தம்பி. எம்புட்டு நெஞ்ச அழுத்தா இருந்தா எங்க வித்யாவை கை நீட்டி அடிச்சிருப்பா.
சார் தெரியாம நடந்துருச்சு. நல்ல வேலை, தாத்தா மட்டும் இங்க இல்ல. அவர் இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்னு தெரியும்ல. அது சரி, 2 பேரும் பிசினஸ் பார்ட்னர்னு சொன்ன, ஏன் உன் கூட சேர்ந்து சுத்திட்டு இருக்கா? சார் நான் கோவிலுக்கு வரும்போது அவளும் கூட சேர்ந்துக்கிட்டா. அம்மா சொன்னதால என்னால அவாய்ட் பண்ண முடியல. தம்பி சார் எதுக்கு இப்ப யோசிக்கிற? அந்த பொண்ணு வித்யாவை கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு அவ்வளவு என்ன கோவம்? இங்க பாரு தம்பி, அந்த பொண்ணு பண்ணது பெரிய தப்பு. இதே இடத்துல வித்யா கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லு. இல்லனா ஒரு அடி இங்க இருந்து நகர முடியாது. மன்னிப்பா? இவகிட்டயா? சான்ஸே இல்ல. இங்க பாருமா, நீ மன்னிப்பு கேட்காம இங்க இருந்து ஒரு அடி கூட நகர முடியாது, தெரிஞ்சுக்க. சார் ஒரு நிமிஷம் இருங்க சார். ஆ. அவர் என் தாத்தாவுக்கு சொந்தக்காரர். அவர் இந்த ஊர்லயே ரொம்ப பெரிய மனுஷன். அவங்கள மீறி நம்ம எதுவும் செய்ய முடியாது. புரிஞ்சுக்காம என்னென்னமோ பேசுறேன். நம்ம குடும்பத்தை சேர்ந்தவரு நமக்கு தானே சப்போர்ட் பண்ணணும். இவளுக்கு ஏன் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு? பிரீத்தி, தாத்தாவும் நாங்களும் தனித்தனியா இருக்கோம். தாத்தாவுக்கு நம்ம ஃபேமிலிக்கும் ஆகாது. அம்மா உன்னை எனக்கு கட்டி வைக்க போற விஷயம் தெரிஞ்சா கூட அதையும் தடுத்து நிறுத்த தான் ட்ரை பண்ணுவாரு. கொஞ்சம் வில்லங்கமான ஆளு. அதான் நாங்களே ஒதுங்கி இருக்கோம். இங்க பிரச்சனையை வளர்க்கறது நல்லதில்ல. ப்ளீஸ் அவகிட்ட சாரி சொல்லிட்டு கிளம்பலாம். முடியாது சஞ்சய். ப்ளீஸ் பிரீத்தி. அப்ப நீ இந்த ஊரை விட்டு போறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏய், இவ ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கா. இவளை பிடிச்ச மரத்துல கட்டி போடுங்கடா. எப்படி மன்னிப்பு கேட்காம போறான்னு நானும் பாக்குறேன். ஆனா போங்க. ஒரு நிமிஷம் சார், கொஞ்சம் அமைதியா இருக்கு. என் பேச்சுக்கு மரியாதை கொடுக்க மாட்டீங்களா? சரி தம்பி, வித்யா சொல்லட்டும். இந்த பொண்ணை மன்னிச்சு விடுறோம். என்ன அவ அடிச்சிருக்கா. என்கிட்ட மன்னிப்பு கேட்காம அவ இந்த இடத்த விட்டு நகர முடியாது. பிரீத்தி ப்ளீஸ், இது நம்ம ஊர் கிடையாது. ஒரு சாரி தானே சொல்லிட்டு வா, நம்ம கிளம்புவோம். தம்பி நீங்க கிளம்புங்க. இந்த பொண்ணு மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் பத்திரமா பொறுமையா ஊருக்கு அனுப்பி வைக்கிறோம். பிரீத்தி நான் சொல்றதை கேளு. சாரி கேளு. சாரி போதுமா? இப்பவும் நான் உன்னை மன்னிக்கல. சஞ்சய்க்காக போனா போகுதுன்னு விடுறேன். பொழைச்சு போ. சரிங்க சார், நாங்க வரோம். சரி தம்பி, வழிவிடுங்கப்பா. ஏமா வித்யா, அந்த தம்பி போயிட்டாரு, நீ எப்படிமா ஊருக்கு போற? சஞ்சய் பாபி கிட்ட சொல்லிட்டு போயிருக்காருங்கயா. அவர் என்ன பத்திரமா கூட்டிட்டு போயிடுவாரு. பெரியப்பா உன் வாழ்க்கைய பத்தின எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னாருமா. இங்க பாரு, உனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காத. இனி உனக்கு உறவா இந்த ஊர் ஜனங்க எல்லாருமே இருப்போமா. உன் வாழ்க்கையில என்ன பிரச்சனைனாலும் உடனே என் நம்பருக்கு போன் பண்ணி ஒரு வார்த்தை சொல்லு. இந்த ஊரே உன் வீட்டு வாசல்ல வந்து நிக்குமா. கூடிய சீக்கிரமே எல்லா பிரச்சனையும் சரியாகி நீங்க 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழணும். சூதானமா இருமா. பிரீத்தி ஒரு நிமிஷம் இறங்க. ஏன் இறங்க சொல்றேன். பிரீத்தி, இந்த ஊர்ல நடந்த எதை பத்தியும் நீ அம்மா கிட்ட சொல்லிடாத.
ஏன்? தாத்தா பத்திலாம் அவங்க கேள்விப்பட்டாலே டென்ஷன் ஆவாங்க. அதனால சொல்றேன். அவளை பத்தி சொன்னா கண்டிப்பா அங்கிள் பிரச்சனை பண்ணுவாரு. மறைமுகமா அவளுக்கு ஹெல்ப் பண்ண நினைப்பாரு. இதெல்லாம் தேவையா? அதுக்காகவே நான் சொல்ல மாட்டேன். நீயும் இனி அவளை பத்தி யோசிக்காம இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லது. அம்மா சொன்னதுக்கு அப்புறம் நான் ஏன் அவளை பத்தி யோசிக்க போறேன்? அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை. நீ worry பண்ணிக்காத. வா. நீ என்னதான் காரணம் சொல்லி என்னை கன்வின்ஸ் பண்ணாலும் உங்க 2 பேருக்கும் நடுவுல ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்ற சந்தேகம் எனக்கு இருக்கு. அந்த சந்தேகம் மட்டும் உண்மையாச்சுன்னா அதுக்கப்புறம் உன்னை ஒன்னும் பண்ண மாட்டேன். அந்த வாணியை கொலையே பண்ணிடுவேன். நீ எனக்கு மட்டும்தான். வித்யாவும் ஊர்ல இருந்து சென்னை வந்து இறங்கியிருப்பா. அவளை போய் கூட்டிட்டு வரலாம். சஞ்சய், வீடு வந்துருச்சு. இன்னும் என்ன யோசனையில இருக்க? ஒண்ணும் இல்ல. சரி வா. இவ்வளவு தூரம் போயிட்டு வந்திருக்கோம். வெல்கம் பண்ண வீட்ல யாருமே இல்லையா? எங்க போனாங்க எல்லாரும்? Congrats அண்ணா. Congratulations. என்னாச்சுமா? இப்ப எதுக்கு எல்லாரும் விஷ் பண்றீங்க? உன்னோட கனவு நனவாக போகுது. புரியல சஞ்சய். உன் ப்ராஜெக்ட்டுக்கான அப்ரூவல் கிடைச்சிருக்கு. என்ன சொல்ற? நிஜமாவா? எல்லாம் அம்மாவோட ஏற்பாடு தான். நீ எனக்காக உன் ஆம்பிஷனையே ஒதுக்கி வச்சுட்டு ஸ்கூல்ல ஜாயின் பண்ண. உன்னோட லட்சியத்தை அழிச்சிட்டு நான் என்னோட விருப்பத்தை உன் மேல திணிக்கிறதா இந்த வீட்லயே எனக்கு எதிர்ப்பு வந்துச்சு. ஆனா அதையெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காம என் அம்மாவோட விருப்பம் தான் எனக்கு முக்கியம்னு சொன்ன. என் வார்த்தைய வேதமா மதிக்கிற உனக்கு ஓ அம்மாவோட சின்ன கிஃப்ட் இது. நானே இன்வால்வ் ஆகி அப்ரூவல் வாங்கியிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. தேங்க்ஸ் எனக்கு சொல்லாத, பிரீத்திக்கு சொல்லு. அவ இந்த ப்ராஜெக்டுக்குள்ள வந்த உடனே தான் எல்லாத்தையும் ஈஸியா பண்ண முடிஞ்சது. இனிமே நீ முன்ன மாதிரி 24 ஹவர்ஸும் இந்த ப்ராஜெக்ட் பத்தியே யோசிக்கணும்னு அவசியம் இல்ல. உன்னோட வேலையை பங்கு போட்டுக்க உன்னோட பிசினஸ் அண்ட் லைஃப் பார்ட்னர் பிரீத்தி உன் கூடவே இருப்பா. இனி சஞ்சயோட லைஃப்ல நல்லதோ கெட்டதோ எதுவா இருந்தாலும் என்னை தாண்டி தான் அவனை நெருங்கணும். சஞ்சயோட லைஃப்ல எந்த பிரச்சனையும் வராம நான் பார்த்துப்பேன் ஆண்டி. இதையெல்லாம் நீ சொல்லணுமா பிரீத்தி? இதெல்லாம் தெரிஞ்சுதானே உன்னை என் வீட்டு மருமகளாக்க நான் நினைச்சேன். சஞ்சய்க்கு உன்னை விட ஒரு பெஸ்ட் மேட்ச யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஆமா, கோவில்ல சாமி தரிசனம் எப்படி இருந்துச்சு? நல்ல தரிசனம் ஆண்டி. வேண்டியதெல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. அந்த வேலைக்காரி வித்யாலாம் ஒரு ஆளா? அவளுக்கு பரிவட்டம் கட்டினதை பத்தி சொல்லி அவளை பெரிய ஆளாக்க வேண்டாம். அதெல்லாம் தெரிஞ்சா அங்கிள் ரொம்ப ஆடுவாரு. டிராவல் பண்ணது டயர்டா இருக்கும், போய் ரெஸ்ட்.
சஞ்சய் இங்க வா. போன வேலை என்னாச்சு? வித்யாவை பாத்தியா? அவ எப்படி இருக்கா? எங்க அவ? இல்லப்பா, வித்யாவை நான் பார்க்கல. அவங்க இல்ல. இல்லையா? என்னடா சொல்ற? அந்த கோவில்ல வித்யாவை பார்த்ததா எனக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க. அதான் நான் கிளம்பி போனப்பா. ஆனா நான் அங்க போறதுக்குள்ள வித்யா வேற எங்கேயோ போயிட்டாப்பா. என்னால அவளை பார்க்க முடியல. அங்க வித்யாவுக்கு தெரிஞ்ச நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன்ப்பா. சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவாங்க. அவளுக்கு ஒன்றும் ஆகாதுப்பா. பாவம் வித்யா, அவ எங்க இருக்காளோ, எப்படி எல்லாம் கஷ்டப்படுறாளோ. எப்படியாவது அவளை தேடி கண்டுபிடிக்கணும் சஞ்சய். அவளை கைவிட்டா அந்த பாவம் நம்ம குடும்பத்தை சும்மா விடாது. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. வீட்டுல நிலைமை சரியாகிற வரைக்கும் வித்யா கிடைச்சிட்டாங்கிற உண்மையை என்னால உங்ககிட்ட சொல்ல முடியாது. சஞ்சய் 1 மணி நேரத்துல வந்துருவா. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லி பாபி போயிட்டாரு. அவர் போய் 2 மணி நேரம் ஆச்சு. இன்னும் சஞ்சயை காணோம். எவ்வளவு நேரம் தான் இதே இடத்துல நிக்கிறதுன்னு தெரியல. ஒருவேளை சஞ்சயால வீட்டுல இருந்து உடனே கிளம்ப முடியாத நிலைமையா? அவனால இங்க வர முடியலனா என்ன பண்றது? எங்க போய் தங்குறது? யாராவது பிடிங்க! திருட! வித்யா, சஞ்சய், என்னாச்சு? கொஞ்சம் முன்னாடி வந்திருக்க கூடாதா சஞ்சய்? 2 திருட்டு பசங்க என் பேக்கை திருடிட்டு பைக்ல தப்பிச்சு ஓடிட்டானுங்க. பேக்கை திருடிட்டு தப்பிச்சு ஓடிட்டாங்களா? என்ன வித்யா, நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க கூடாதா? சரி, பேக்ல என்ன இருந்துச்சு? நீ வாங்கி கொடுத்த புடவை, பர்ஃப்யூம் பாட்டில், கொஞ்சம் பணமும் ட்ரெஸ்ஸும் இருந்துச்சு சஞ்சய். சீக்கிரம் வா சஞ்சய், அவங்கள போய் தேடி கண்டுபிடிக்கலாம். எங்கன்னு போய் தேடுவேன்? பைக்ல திருடிட்டு போனவங்கள கண்டுபிடிக்க முடியாது. இன்னும் எந்த சந்துக்குள்ள போனானுங்களோ? இப்போ அதெல்லாம் எனக்கு திரும்ப கிடைக்காதா? பக்கத்துல ஏதாவது சிசிடிவில ரெக்கார்ட் இருக்கான்னு நான் அப்புறம் வந்து செக் பண்ணி பார்க்கறேன். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஆனா உடனே எதுவும் பண்ண முடியாது. வீட்ல யாருக்கும் டவுட் வரதுக்கு முன்னாடி நம்ம இங்க இருந்து கிளம்பணும். சரி, இப்போ நம்ம எங்க போறோம்? நம்ம வீட்டுக்கு தான். நம்ம வீட்டுக்கா? வேணாம் சஞ்சய், எனக்கு வேற எங்கேயாவது ரூம் எடுத்து கொடு. நான் அங்கேயே தங்கிக்கிறேன். அந்த வீட்டுக்கு மட்டும் வேண்டாம். அத்தை கண்ணில் பட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும். என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். வா. வேண்டாம் சஞ்சய், சொல்றது கேளு. அதான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. வா, வண்டியில ஏறு. ஏறு வித்யா. வா. இரு. மேக்னா, மேக்னா, வா. வித்யா, வா. என்ன நிக்கிற? என்னாச்சு? ஏன் இங்க நிக்கிற? வா.
பூட்டி இருக்கு. சாவி என்கிட்ட இருக்கு.